சார்பில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட இன்று மனு தாக்கல் செய்தார். தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்திற்கு அன்புமணி ராமதாஸ் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மனு தாக்கலுக்கான கடைசி நாளான இன்று அதிமுகவின் தம்பிதுரையுடன் இணைந்து அன்புமணி மனுவை தாக்கல் செய்தார். மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கை மூலம் இந்தியை திணிக்க முயற்சிப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சை கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் கலைஞர் கருணாநிதியின் சிலையை திறந்து வைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்திற்கு சேர வேண்டிய கல்வி நிதியை மும்மொழிக் கொள்கையை ஏற்றால்தான் தருவோம் என மத்திய அரசு நெருக்கடி கொடுப்பதாக குற்றம் சாட்டினார். எத்தனை கோடி நிதி கொடுத்தாலும் தமிழகத்தில் இந்திக்கு இடமில்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலினின் உறுதியை சுட்டிக்காட்டிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சமஸ்கிருதத்திற்கு 2500 கோடி ரூபாய் ஒதுக்கும் மத்திய அரசு தமிழுக்கு வெறும் 147 கோடி மட்டுமே ஒதுக்கி பாரபட்சம் காட்டுவதாக விமர்சித்தார். தமிழ்நாட்டுடைய கல்வி நிதி ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய கல்வி நிதி 3500 கோடி ரூபாயை கொடுக்காம இன்னைக்கு ஒன்றிய அரசு தடுத்து நிப்பாட்டுது. புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டதா அந்த 3500 கோடி நமக்கு வர வேண்டிய நிதியை கொடுப்பது இன்னைக்கு ஒன்றிய அரசு சொல்லுது. மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டாதான் அந்த நிதியை கொடுப்போம் இன்னைக்கு ஒன்றிய அரசு சொல்லுது. நம்முடைய முதலமைச்சர் சொல்லிட்டாங்க 3500 கோடி இல்ல, நீ 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் உன்னுடைய ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் நான் தமிழ்நாட்டில் எந்த நேரத்திலும் இடம் கிடையாது. எனவே அந்த உறுதியை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கு இன்னைக்கு இங்க சிறையை திறந்திருக்கிறோம். முன்னணி நிறுவனங்களின் பெயரில் போலி மருந்துகளை தயாரித்து நாடு முழுவதும் விற்பனை செய்த விவகாரத்தில் புதுச்சேரி மற்றும் சென்னையைச் சேர்ந்த 5 பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. புதுச்சேரியில் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போலி மருந்து தயாரிப்பு கும்பலை சேர்ந்த ராஜா என்கிற வள்ளியப்பன் மற்றும் அவரது கூட்டாளிகள் மீது டெல்லி சிபிஐ அதிகாரிகள் 2 முதல் தகவல் அறிக்கைகளை பதிவு செய்துள்ளனர். ஏற்கனவே புதுச்சேரி சிறப்பு படையினரால் கைது செய்யப்பட்ட இவர்களது வழக்கை ஆளுநரின் பரிந்துரைப்படி மத்திய உள்துறை அமைச்சகம் சிபிஐக்கு மாற்றியுள்ளது. டெல்லி மற்றும் சென்னை தனியார் மருந்து நிறுவனங்களின் புகார்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பெண்களை வேளாண் தொழில் முனைவோராக ஊக்குவிக்கும் நோக்கில் கோவையில் மார்ச் 8ஆம் தேதி பிரம்மாண்ட கருத்தரங்கு நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த திட்ட ஒருங்கிணைப்பாளர் சுவாமி ஸ்ரீமுகா, ஈஷாவின் மண் காப்போம் இயக்கம் மற்றும் KPR பொறியியல் கல்லூரி இணைந்து நடத்தும் வீட்டிலிருந்தே வருமானம் சாத்தியம் 2.0 என்ற கருத்தரங்கு மார்ச் 8 அன்று கோவையில் நடைபெறுகிறது என்று அறிவித்தார். இதில் இயற்கை விவசாயம், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு மற்றும் சந்தைப்படுத்துதல் மூலம் பெண்கள் எவ்வாறு வருமானம் ஈட்டலாம் என்பது குறித்து துறை சார்ந்த நிபுணர்கள் ஆலோசனைகளை வழங்க உள்ளதாகவும், சுமார் 2000 பெண்கள் பங்கேற்கும் இந்த நிகழ்வில் சிறந்த பெண் தொழில் முனைவோருக்கு விருதுகளும் வழங்கப்பட உள்ளதாக கூறினார். இந்த நிகழ்வில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் இப்போ பதிவு பண்ணியிருக்கிறாங்க. 2500லிருந்து 3000 விவசாயிகள் இந்த நிகழ்வில் கலந்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இந்த நிகழ்வு எதுக்காக அப்படின்னா, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நேரடியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நிகழ்வு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இது தமிழகம் முழுவதும் இருந்தும் இந்த மாதிரி வீட்டில் இருந்தே இந்த மாதிரி செயல்பாடுகளை செய்து வெற்றிகரமாக தொழில் தொடங்கி சாதிச்சுட்டு இருக்கக்கூடிய பெண்மணிகள் ஒரு 8 பேர் இந்த நிகழ்வில் பேச இருக்கிறாங்க. அதோடு அரசு துறையில் இந்த மாதிரி தொழில் துவங்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் இருக்குது, மானியங்கள் இருக்குது அப்படிங்கிறத பேசுறதுக்காக பெரியகுளம் தோட்டக்கலை துறையிலிருந்து திரு வசந்தன் செல்வம் சாரும் இந்த நிகழ்வில் பேச இருக்கிறாங்க. அதோட 100க்கும் மேற்பட்ட ஸ்டால் அரங்குகள் இந்த நிகழ்வில் அமைச்சிருக்கிறோம். சிறு மனக்கசப்புகள் இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் மறைந்த EVK சம்பத்தின் 100வது பிறந்தநாளையொட்டி மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அமைச்சர் முத்துசாமி கூட்டணி குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தார். பெண் பார்க்கும் படலத்தில் பல பிரச்சனைகள் எழுந்தாலும் திருமணம் முடிந்ததும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைவது போன்று திமுக காங்கிரஸ் கூட்டணி மனக்கசப்பின்றி இணைந்து வெற்றி பெறும் என பதிலளித்தார். மேலும் தமிழக அரசு திவாலாகிவிட்டதாக தவிக தலைவர் விஜய் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் பதிலளிக்க மறுப்பு தெரிவித்தார். தலைமைக்கும் தெரியும் எந்த இடத்துல இது செட்டில் ஆகுங்கிறது அங்கே தெரியும். இதுலாம் ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறப்போ 1000 கருத்துக்கள் வெளியில் வரும் போகும். அதுக்கு பின்னாடி எப்படி நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்கிறேன், ஒரு பொண்ணு பார்க்க போகும்போது எவ்வளோ பேசுகிறோம்,
கடைசியில் அந்த கல்யாணம் எவ்வளோ மகிழ்ச்சியாக நடக்குது. எனவே அதை விட இது மகிழ்ச்சியாக இருக்கும். மிகப்பெரிய வெற்றி இதில் வரும். மிகப்பெரிய வெற்றி இதில் வரும். கன்னியாகுமரியின் முக்கிய சுற்றுலா தலமான சொத்தவிலை கடற்கரை சிதிலமடைந்து வருவதால் அதனை உடனடியாக மேம்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சர்வதேச அளவில் புகழ்பெற்ற கன்னியாகுமரிக்கு அடுத்தபடியாக நீளமான கடற்கரையை கொண்ட சுற்றுலா தலமாக சொத்தவிளை விளங்குகிறது. இங்குள்ள சிறுவர் பூங்கா, கண்காணிப்பு கோபுரம் மற்றும் பேருந்து நிறுத்தம் உள்ளிட்ட கட்டிடங்கள் பராமரிப்பின்றி இடியும் நிலையில் உள்ளன. தமிழக அரசு இப்பகுதியை மேம்படுத்த ரூபாய் 2 கோடி நிதி ஒதுக்கீடு செய்தும் இதுவரை பணிகள் தொடங்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்துள்ளதோடு உள்ளூர் வியாபாரிகளின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு போதிய பாதுகாவலர்களை நியமித்து கட்டடங்களை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ச் வச்சிருக்காங்க, வியூ டவர் வச்சிருக்காங்க, அதே மாதிரி சீட்டிங்காக பெஞ்சஸ் மாதிரி போட்டிருக்காங்க, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, குடிநீர் இருக்குது, எல்லாமே பேப்பர்ல இருக்குது. ஆனா அழகா இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒருத்தர் ஒரு டூரிஸ்டா இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை இந்த இடம் கொடுக்கணும். அதுதான் டூரிஸ்ட் ஸ்பாட். அதுக்கான ஒரு தரத்துல இது இருக்குதா அப்படின்னு கேட்டா இது இல்லை. அப்ப நம்ம அதை தான் நம்ம கேள்வியா வைக்கிறோம். ஏன் இந்த அரசும் இந்த பேரூராட்சி நிர்வாகம் இந்த முறையா செயல்படல? அப்ப நம்ம ஆய்வுல என்ன தெரியுது அப்படின்னா 2025-26 பட்ஜெட்ல 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க இந்த சொத்தவிளை பீச்சை மெயின்டைன் பண்ணி டெவலப் பண்றதுக்காக. அதை இப்போ வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணல. டெவலப் பண்றதுக்கான எந்த டெண்டரையும் அவங்க இஷ்யூ பண்ணல. ஏங்கிற கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. மக்கள் வரி பணத்துல அரசு ஒதுக்கி இருக்கு அப்படின்னா நீங்க ஏன் முறையா தகுந்த நேரத்துல அதை செய்யல அப்படிங்கிற கேள்வி இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு வந்துள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அன்பில் மகேஷ் குடும்பத்து உடனான உறவு தலைமுறை கடந்தது என நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். தஞ்சையில் நடைபெற்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். பிறந்த விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், கூட்டணி ஒப்பந்தத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு வந்திருப்பதாக குறிப்பிட்டார். செய்தியாளர்களை பார்த்து தான் செய்த சைகை சமூக வலைதளங்களில் பேசும் பொருளானதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் அது இயல்பாக நடந்தது என்று விளக்கம் அளித்தார். மேலும் மேலவை தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டிய அவசரம் இருந்த போதிலும் அன்பில் மகேஷ் குடும்பத்தின் மீதான பற்றால் இந்த விழாவில் பங்கேற்றதாக தெரிவித்தார். இந்த நிகழ்வில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். புதிய கட்சிகள் தங்கள் அரசியல் இருப்பை உறுதி செய்யவே திமுகவை விமர்சிப்பதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை தாக்கி பேசியுள்ளார். கரூரில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது திமுகவின் 2026 தேர்தல் வெற்றி உறுதி என தெரிவித்தார். திமுக மீண்டும் வெற்றி பெறுவது வரலாற்றில் இல்லை என்று நடிகர் விஜயின் கருத்துக்கு பதிலளித்த அவர், மக்களை நேரில் சந்திப்பவர்களை பற்றி மட்டுமே தம்மால் கருத்து சொல்ல முடியும் என்றார். மேலும் திமுகவை எதிர்த்தால் மட்டுமே வெளிச்சம் கிடைக்கும் என்பதால் பலரும் இவ்வாறு பேசி வருவதாகவும், வரும் தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். எல்லா கட்சிகளுக்கும் திமுக பற்றி கருத்துக்கள் சொன்னாதானே அவங்களுடைய இருப்பை காட்ட முடியும். பிஜேபியா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், அல்ல புதிய கட்சிகளாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் திமுகவை பற்றி கருத்துக்கள் சொன்னால்தான் தங்களுடைய கட்சி இருப்பதைப் போல மக்கள் மனதில் எடுத்து செல்ல முடியும் என்பதில் அவர்கள் அதற்கான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரை யார் எந்த கருத்துக்களை சொல்கிறார்கள் என்பது எங்களுக்கு முக்கியமல்ல. நாங்கள் மக்களோடு மக்களாக முதலமைச்சருடைய திட்டங்களை கொண்டு சென்று சேர்க்கின்றோம். தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக எங்களுடைய கரூர் மாவட்டத்தில் 1111 வாக்குச்சாவடிகளிலும் வெல்லும் தமிழ் பெண்கள் ஸ்டாலின் மகளிர் படை வீடு வாரியாக சென்று அரசனுடைய திட்டங்களை அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், பெரியவர்கள், இளைஞர்கள் அனைவரிடத்திலும் சொல்லி வரக்கூடிய தேர்தல் களத்தில் முதலமைச்சர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற கருத்துக்களை, தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். நீலகிரி வனப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் வீசி செல்லும் பிளாஸ்டிக் கழிவுகளை வனவிலங்குகள் உட்கொள்வதால் அவற்றின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழல் நிலவுகிறது. சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த நீலகிரி மாவட்டத்தில் 19 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சுற்றுலா பயணிகள் வனப்பகுதியை ஒட்டிய சாலைகளில் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்கள் மற்றும் உணவு உரைகளை வீசி செல்கின்றனர். இவற்றை உணவு என நினைத்து குரங்குகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் உட்கொள்வதால் அவை உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வனத்துறையினர் இதில் போதிய கவனம் செலுத்தி விதிகளை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரே கூட்டணி தொடர்ச்சியாக 4 தேர்தல்களை சந்திப்பது இதுவே முதல் முறை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் அமைச்சர் அன்பில் மகேஷ் இல்ல திருமண விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளதை உறுதிப்படுத்தினார். ஒரு சட்டமன்ற தேர்தலில் அமையும் கூட்டணி அடுத்த தேர்தலில் நீடித்ததாக வரலாறு இல்லை என குறிப்பிட்ட அவர், தற்போதுள்ள திமுக கூட்டணி 4 தேர்தல்களை தாண்டி வலுவாக தொடர்வது மிகப்பெரிய சாதனை என்றார். மேலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி அனைவராலும் பாராட்டப்படும் வகையில் சுமூகமாக முடிந்துள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த திருமணத்தை முடித்துவிட்டு ராஜ்யசபாவுக்கு வேட்பாளராக நாம் 2 பேர் அறிவித்திருக்கிறோம். கூட்டணி கட்சிக்கு 2 பேருக்கு கொடுத்திருக்கிறோம். 2 இடங்களை கொடுத்திருக்கிறோம். அந்த 4 பேரும் சரியாக 12 மணி அளவில் சென்னையில் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். இன்றுதான் கடைசி நாள். நாம் வந்தே தீர வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டு இருக்கிறார்கள். நாம் வழக்கமாக செல்வது உண்டு. அவை முடிச்சுட்டு உடனடியாக நான் செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு காரணத்தினால்தான் வேகமாக திருமணத்தை முடித்து வைத்துவிட்டு நான் செல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.